சவுக்கு சங்கர் ஏன் கைது செய்யப்படுவார் அப்படின்னா, அவர் தொடர்ச்சியாக திமுக அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிக்கிற ஒரு பத்திரிகையாளர். அந்த அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்படுறாரு. சவுக்கு சங்கரை பற்றி தெரிந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அவர் ஒரு ரொம்ப ஹெட்வெயிட்டான ஒரு பர்சன். இந்த ப்ரொடியூசர் வந்து 100க்கு கால் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்து வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிருக்காரு. ரொம்ப லாஜிக்காக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேட்டர்ன் தான் வந்து ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா செய்கிற பேட்டர்ன். ஒருத்தருக்கு மேலே எதிராக நம்ம வந்து ஆதாரங்களை திரட்டணும் அப்படின்னா நீதிமன்றத்தில் இதெல்லாம் பேசக்கூடிய ஆதாரங்கள். இந்த எல்லாத்தையுமே இவர் கரெக்டாக ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணியிருக்காரு. யார் இந்த ப்ரொடியூசர்? இந்த இடத்துல தான் ஒரு சந்தேகமே வருது. இந்த ப்ரொடியூசருக்கு சவுக்கு சங்கர் மேலே கேஸ் கொடுக்கணும். ஒரு அதீத மோட்டிவ் இருக்கு, மோட்டிவ் இருக்கு. இப்போ லாஜிக்காகவே இது வந்து நம்ம போகணும், நம்ம வார்த்தைகளை விடணும், அவங்க ட்ரிகர் ஆவாங்க. ட்ரிகர் ஆகும்போது ஏதாவது ஒன்று நடக்கும், அதை வச்சு நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம். சவுக்கு சங்கர் மாடர்ன் ரவுடியெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்க. மாடர்ன் ரவுடியா சவுக்கு? மாடர்ன் ரவுடி அப்படின்னு திமுகல சில குறைகள் இருக்கு. ஆனா திமுக தலைமை ரொம்ப தங்கமான மனுஷங்க. ஸ்டாலினும் உதயநிதிலாம் ரொம்ப நல்லவங்க. அவங்கள போய் நேரில் வேற சந்திச்சிருக்காரு. எதுக்கு போய் நேரில் சந்திக்கணும்? அந்த நேரில் சந்திக்கிறத ஏன் நீங்க பப்ளிக் கிட்ட சொல்லிட்டு போல? இன்னைக்கு வந்து திமுகவை அவர் எதிர்க்கிறாரானா அவன் எதிர்க்கிறார். அவர் எதற்காக எதிர்க்கிறார்? மக்களுக்காக எதிர்க்கிறாரானா கிடையாது, தனக்காக எதிர்க்கிறார். அவருக்கு இப்ப திமுகவுக்கும் பிரச்சனை, அதனால எதிர்க்கிறார். நாளைக்கே திமுக அவரை தத்து எடுத்துச்சுன்னா அவர் பாராட்டி பேசிடுவார். சவுக்கு சங்கர் என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேட் பண்ற குணம் அதிகம் இருக்கு. ஆனா சவுக்கு சங்கர் இந்த முறை ஜெயிலே வச்சு அவர் கதையை முடிக்க போறாங்க, அவரை கொலை பண்ண போறாங்க, இந்த மாதிரி எல்லாம் வெளியில பேச்சு அடிப்படுது, நியூஸ் கிளம்புது. உண்மையா வாய்ப்பு இருக்குல்ல? திமுக வந்து காமராஜரை மிக இழிவாக பேசிய ஒரு நபரை பாதுகாக்கிறது என்றால் அதற்கு பொருள் திமுக அதற்கு ஆதரவாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்டாலின் அவர்கள் சப்போஸ் பதவியை விட்டு விலகிவிட்டால் அடுத்த ஆட்சியில் ஸ்டாலின் அவர்களை எவ்வளோ கேவலமாக வேணாலும் பேசலாமா? இந்த கேள்வி வரும்ல. அப்போ உங்களுக்கு எப்படி எரியும்? அப்போ வந்து ஸ்டாலின் அவர்களை எவ்வளோ வேணாலும் கேவலமாக பேசட்டும்னு சொல்லிட்டு அன்றைக்கி அடுத்து வந்து எடப்பாடியோ இல்லை வேறு யாரோ ஒரு முதலமைச்சரோ இருக்காருன்னு வைங்க, அவர் வந்து அலோவ் பண்ணிட்டு இருந்தாருன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதுக்கு பதில் சொல்லுங்கள். வணக்கம் தோழர். வணக்கம். எப்படி தோழர் இருக்கீங்க? நலமா இருக்கேன். மூத்த பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் பார்க்குறாங்க. உங்களுடைய கோணம்? அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறது வந்து இன்னைக்கு பெரிய அளவு ஒரு சர்ச்சையான ஒரு விஷயமா இருக்குது. இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு விஷயத்துக்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. எப்பவுமே ஒரு அரசும் ஒரு அரசு எந்திரமும் ஒருத்தர் வந்து கைது செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு வழக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த வழக்குக்கு கைது நடவடிக்கை தேவையாங்கிற கேள்விலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வழக்குகளை வச்சுக்கிட்டு அதை ஒரு பூதாகர வழக்காக மாற்றி தான் கைது பண்ணுவாங்க. வெளிப்படையான பழிவாங்கல் நடவடிக்கை என்ன காரணம் அப்படிங்கிறத வச்சு அவங்க பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து இப்போ ஒரு ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயத்துக்கு எதிராக இந்த பத்திரிகை சார்ந்த நபர்கள் ஏதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்களோட பேச்சை அடக்கணும். அந்த விஷயத்திற்காகவே அடக்குனாங்க அப்படின்னா அந்த பேச்சு பொருள் இன்னும் அதிகரிக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த என்ன விஷயத்துக்காக கைது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுல அதை விட்டுருவாங்க. மாறா வேற ஏதாவது ஒரு சில்லறை விஷயத்தில் அவங்க வந்து ஏதாவது ஒரு இஷ்யூவில் மாட்டுவாங்க. அந்த இஷ்யூவை வந்து பூதாகரப்படுத்தி அரெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் எப்பவுமே இது வரைக்கும் நடந்த அதிமுகவும் விதிவிலக்கு இல்லை, திமுகவும் விதிவிலக்கு இல்லை. எல்லாரையும் இப்படி தான் கைது பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இப்போ சவுக்கு சங்கர் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. சவுக்கு சங்கர் ஏன் கைது செய்யப்படுவார் அப்படின்னா, அவர் தொடர்ச்சியாக திமுக அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிக்கிற ஒரு பத்திரிகையாளர். அந்த அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்படுறாரு. ஆனால் அதற்காக கைது பண்ணோம்னா டைரெக்டாக ஒரு வெறுப்பில் தான் கைது பண்ணுறாங்கங்கிறது வெளியில் வருமே அப்படிங்கிறனால அவங்க ரொம்ப நேக்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேறு ஏதாவது விஷயம்னு பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் கடந்த ஜூன் மாதம் வந்து ஒரு திரைப்பட இயக்குனரும் தயாரிப்பாளரும் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி வந்து எங்களுடைய படத்தை வந்து எங்கள் படத்தில் ஒரு அஜய் வாண்டியார்னு ஒருத்தர் நடிச்சிருந்தார், அவரை டார்கெட் பண்ணுறேங்கிற பேரில் எங்கள் படம் வந்து அவருடைய காசில் எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு. இரண்டாவது, அந்த அஜய் அவர் வந்து அந்த காசு எப்படி சம்பாதிச்சார்னா போதைப்பொருள் விற்று சம்பாதிச்சாருன்னு அவர் மேலே இது பண்ணுறாரு. இப்படி சொன்னதுனால எங்களுடைய படத்திற்கு வந்து பெரிய பொருளாதார இழப்பு. ரெண்டாவது, அதை விற்க முடியல. வியாபாரம், உங்களுக்கு ஒரு படம் எடுக்கிறாங்க, அந்த படத்தை வந்து அடுத்து ஒரு வேற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போய் கொடுக்கணும். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் படத்தை பார்த்துட்டு படம் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் வெளியிடலாமான்னு பிளான் பண்ணுவாங்க. அப்போ அதில் தான் இவங்களுக்கு அந்த லாபமே வரும். இப்போ இந்த நேரத்தில் இப்படி ஒரு சர்ச்சையில் இந்த படம் சிக்கும் பொழுது இந்த படத்தை வெளியிட்டு தேவையில்லாமல் நாளா பின்ன ஏதாவது இது ஒரு ட்ரக் மணியாக இருக்குன்னு வைங்களேன், ஒரு போதை காசில் தான் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா
அது நாளைக்கு சர்ச்சையாச்சுன்னா அந்த போதை காசோட யாரெல்லாம் இன்வால்வ் ஆனாங்களோ அவங்ககிட்டலாம் என்கொயரின்னு வரும். அப்போ இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் இந்த ப்ராப்ளம் வரும். அதனால் இந்த பிரச்சனையை கொஞ்சம் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது இயற்கை. அது நடந்திருக்கு. அதனால அந்த தயாரிப்பாளர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காரு. அந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணியிருக்காரு, சவுக்கு சங்கரை போய் சந்திச்சு, நீங்கள் வந்து இது வந்து நாங்கள் எடுத்த படம், நீங்கள் வந்து அவரை நீங்கள் பர்சனலாக டார்கெட் பண்ணுறதுக்குள்ள எங்களை சேர்ந்து டார்கெட் பண்ணிட்டீங்க, அதனால் அதை மாற்றி சொல்லிடுங்க, நீங்கள் சொன்னது தப்புங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி போய் பேசியிருப்பாங்க போல். சவுக்கு சங்கரை பற்றி தெரிந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அவர் ஒரு ரொம்ப ஹெட்வெயிட்டான ஒரு பர்சன். அவரோட பழகினவங்களும் நிறைய பேர் அதுதான். அவரோட ஃப்ரெண்ட்ஸோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவர் கொஞ்சம் ஹெட்வெயிட் அதிகம். ஸோ அந்த ஹெட்வெயிட்டில் என்ன ஏதாவது பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். வந்து திட்டி அனுப்பியிருக்காரா இல்லை அவங்க சொல்கிறது என்னென்னா, எங்களை அடிச்சிட்டாங்க, எங்களை வந்து இது பிறப்புறுப்பில் என்னை மிதித்து விட்டார் அப்படிலாம் தான் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம போய் பார்க்கல. நமக்கு உண்மையாக என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அப்போ ஆனால் இவங்க போனது உண்மைங்கிறது தான் இப்போ ஓரளவுக்கு நமக்கு தெளிவாக தெரியுது. இவங்க போய் கேட்டிருப்பாங்க போல, நீங்கள் வந்து அந்த நீக்கிட்டு அதை மன்னிப்பு கேட்டு வீடியோ போடுங்கன்னு. மன்னிப்புலாம் கேட்க முடியாது இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் மறுத்துட்டீங்கிறத வேணால் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு மருத்துவ இது கொடுங்க, அதை வேணால் நாங்கள் வந்து கார்டில் போடுறோம், எங்களோட மீடியா கார்டில் வந்து இவர் மறுத்து விட்டார், அந்த அலிகேஷன்ஸ் சவுக்கு மீடியா வச்சு அலிகேஷன்ஸை வந்து இவர் வந்து மறுத்து விட்டார் அப்படின்னு மட்டும் நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல. மேக்ஸிமம் ஊடகவியலாளர்கள் அதை தான் பண்ண முடியும். மேபி அந்த தயாரிப்பாளர்களுக்கு அது தெரியாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா வந்து ஒரு ஊடகத்தில் வந்துட்டு ஒரு தகவல் சொல்லப்படுறாங்க அப்படின்னா இது இன்னும் முடிவாக்கப்படலை. இப்போ அந்த பணம் வந்து உண்மையாகவே ட்ரக் மணியா இல்லையாங்கிறது சவுக்கு சங்கருக்கும் தெரியாது. அவர் வந்து அதை ஒரு யூகத்தின் அடிப்படையில் இந்த நபர், அதாவது அந்த அஜய் வாண்டியாருங்கிற நபருக்கு ட்ரக் மணி இருக்குங்கிறத தான் அவர் சொல்கிறாரு. அந்த காசை கொடுத்து தான் இந்த படத்தில் அவங்க நடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நடிக்க வச்சது யாருன்னா அஜய் வாண்டியாரை மட்டும் கிடையாது, அவருடைய மனைவியை தான் வந்து நடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இது பண்ணியிருக்காங்க. அவங்க அன்னைக்கு வந்து அவங்க மனைவியே கிடையாது. புரியுதுங்களா? இந்த படத்தை அவங்க ப்ரொடியூஸ் பண்ண வரும்பொழுது அவங்க தனியாக இருக்கிறாங்க. அப்போ தான் அவங்க புக் பண்ணி இது பண்ணி அவங்கள வந்து நடிக்க வைக்கிறதுக்கு பண்ணுறாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது போல், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் ஆகுது போல். அப்போ அவங்க பழக்கத்தில் அஜய் வாண்டியார் அவரையும் உள்ளே நடிக்க வச்சுருக்காங்க போல். ஸோ வந்து அவர் வந்து ஒரு நடிகராக தான் நாங்கள் கூப்பிட்ருக்கோம், அவருக்கு நாங்கள் சேலரி கொடுத்து தான் அவர் நடிக்க வச்சுருக்கோம். ஆனால் அவர் நடிச்சிருக்காரு, அவரோட படம்னு சொல்லி இதை போர்ட்ரே பண்ணி அவர் எப்படி சம்பாதிச்சாரு போனாருங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவருடைய பணம் இதில் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு தயாரிப்பாளர் பார்வையிலிருந்து பார்க்கும்பொழுது இது ஒரு தப்பு. மாலதி வந்து நீலாம்பரி மாதிரி நடந்துக்கிட்டாங்க, பேசினாங்கன்னு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருந்தாங்களே, அது நமக்கு தெரியாது. அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க போனாங்கன்னு நமக்கு உண்மையிலே தெரியாது. அதை வந்து அங்கே உள்ளே போனவருக்கு தான் தெரியும். அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் அவர் காட்டினார்னா நம்ம அது பேசலாம். இப்போ வந்து இல்லை பாருங்கள், என் ஃபோன்லேயே இப்படி பேசுகிறாங்க, நேரில் எப்படி பேசியிருப்பாங்க, எதுவுமே அவர் காட்டலை. அவர் வந்து அவங்க அவங்க மேக்ஸிமம் வைக்கிற ப்ரூஃப் என்னென்னா, ஆஃபீஸ்க்கு வாங்க பேசிக்கலான்னு சவுக்கு சங்கர் சொல்கிறது மட்டும்தான் இருக்குது ப்ரூஃபாக. அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு அவங்க போயிருக்காங்க. என்ன பேசுனாங்கன்னு தெரியல. மேபி திட்டி கூட அனுப்பியிருக்கலாம், இல்லை மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது இவங்க சொல்கிற மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுனாங்கன்னு சொல்கிறாங்க. ஏதாவது நடந்திருக்கலாம், தெரியல எனக்கு. இவங்க உண்மையாகவே சொல்கிற மாதிரி அடிச்சு கூட இருந்திருக்கலாம். இது நமக்கு தெரியாது. இதை முடிவு செய்ய வேண்டிய இடத்துல நீதிமன்றம் தான் இருக்குது, அடிச்சாங்களா இல்லையான்ட்டு. ஆனால் இவர் இதை முடிச்சுட்டு 100க்கு கால் பண்ணியிருக்காரு. அடுத்து 100க்கு இந்த ப்ரொடியூசர் வந்து 100க்கு கால் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்து வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிருக்காரு. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரொம்ப லாஜிக்காக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேட்டர்ன் தான் வந்து ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா செய்கிற பேட்டர்ன். முதல்ல 100க்கு கால் பண்ணுவாங்க. ஏன் 100க்கு கால் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னு வைங்க, அந்த கம்ப்ளைண்ட் அவர் பதிவு பண்ணால் தான் அந்த கம்ப்ளைண்ட் பதிவானதுக்கு சாட்சி. ஆனால் நீங்கள் 100க்கு கால் பண்ணிட்டீங்க, உங்கள் நம்பர்லேருந்து 100க்கு காணா அந்த டேட்டா பேஸில் விழுந்துடும். போலீஸ் டேட்டா பேஸில் ஒரு கிரைசிஸில் இருந்து கால் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேசிகிட்டு இருக்கோம், ஏதாவது சண்டை வருது நமக்குள்ளே, டக்குன்னு நான் வெளியில் போய்ட்டு 100க்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து 100க்கு கால் பண்ணியிருக்கேங்கிறது பதிவாயிருது, அரசோடைய இதுக்குள்ளே பதிவாயிருது. அப்போ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாங்க காவல்துறை. அப்போ அங்கே ரெஸ்பாண்ட் பண்ணும்பொழுது அடுத்த நடவடிக்கையாக நான் திரும்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். ஏன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் ப்ரைவேட்டில் வந்துட்டு கீழே விழுந்துட்டேன்னு கூட நம்ம மருத்துவம் பார்த்துடலாம். ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னை ஒருத்தர் அடிச்சிட்டாருன்னு சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து கேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவருக்கு உடம்புல எங்கெங்கே காயம் இருக்குங்கிறதெல்லாம் பதிவு பண்ணுவாங்க. அவருக்கு காயம் இருக்குது, உண்மையாகவே இப்போ வெட்டுக்காயம்னா வெட்டுக்காயம் இருக்குது, அடிக்காயம்னா அடிக்காயம் இருக்குது, யாரோ குத்துனது போல் காயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, அதுக்கு மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. இதுவும் டேட்டா பேஸில் போயிடும். இப்போ நாளைக்கு நீதிமன்றத்தில் இந்த கேஸ் வரும் பொழுது 100க்கு கால் பண்ணாரா? ஆமாம். பிரச்சனை நடக்கும்போது கால் நடந்திருக்கு, காவல்துறை போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்காரு, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. அப்போ இதெல்லாமே வந்து ஒருத்தருக்கு மேலே எதிராக நம்ம வந்து ஆதாரங்களை திரட்டணும் அப்படின்னா நீதிமன்றத்தில் இதெல்லாம் பேசக்கூடிய ஆதாரங்கள். இந்த எல்லாத்தையுமே இவர் கரெக்டாக ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணியிருக்காரு. யார்? இந்த ப்ரொடியூசர். இந்த இடத்துல தான் ஒரு சந்தேகமே வருது நமக்கு.
இது வந்து ஒரு சாமானியர்களுக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு நீங்க இருக்கீங்க. இப்போ நீங்க ஏதோ ஒரு இடத்துல யாரோ இன்டர்வியூ எடுக்க போறீங்க. உங்கள யாரோ அடிச்சுட்டாங்க. நீங்க உடனே பதறி நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க ஃப்ரெண்ட கூப்பிட்டு வந்து அடிக்க வைப்பீங்க. இல்லன்னா வந்துட்டு ஒரு பதட்டத்துல போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. அங்கருந்து கூட அந்த பஞ்சாயத்து பண்ணிட்டு போயிருவாங்க. ஆனா கரெக்ட்டா 100க்கு கால் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுமா? அப்படிங்கிறது தெரியாது. அப்படியே நீங்க 100க்கு கால் பண்ணீங்கனாலும் வந்து போலீஸ் பஞ்சாயத்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போணுமா? அதுவும் கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போணுமான்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி ஒரு பக்கத்துல ஒரு கிளினிக்கோ, இல்ல ஒரு சாதாரண ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலோ போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துருவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒருத்தர் மேல கேஸ் குடுக்கணுங்கிற எண்ணம் இல்லாம இருந்துச்சுன்னா, இப்படிதான் இருக்கும். ஆனா இந்த புரொடியூசருக்கு அ சவுக்கு சங்கர் மேல கேஸ் குடுக்கணும். ஒரு அதீத அதுதான் வெறுப்பு மோட்டிவ். இருந்திருக்கு, மோட்டிவ் இருக்கு. அதன் அடிப்படையில அவரோட இடத்துக்கு அவர் போறாரு. இன்னொன்னுங்க, ஆல்ரெடி உங்களுடைய படத்துக்கு மேல இவ்ளோ இந்த மாரி ஒரு பொய் நீங்க உங்க கான்செப்ட்லயே வரேன். ஒரு பொய் அலிகேஷன் அவர் குடுத்திருக்காரு, சவுக்கு. அப்ப அவருக்கு உங்கள பத்தின எந்த அக்கறையும் இல்ல. நீ எக்கேடு கெட்டா என்ன அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் போதை காச வச்சு இவங்க படம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி திட்டி தான் அவர் பேசுறதிலே திட்டி தான் பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட நீங்க வந்து ஒரு பஞ்சாயத்து பேச போறேன். நான் காசு எடுத்துட்டு போய் குடுக்க போறேன் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்டே வந்து கேட்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே. இப்ப ஏய் எப்படியா நீ வந்து என்ன பத்தி நீ வந்து தப்பா பேசலாம்ன்னு சொல்லி டைரக்ட்டா ஃபோன் பண்ணி திட்டுறது அது அது இயற்கை. ஓகே. இயற்கையா இப்போ ஒருத்தர் வந்து ஒருத்தவங்கள பத்தி தப்பா பேசுறாருன்னா, அவர் மேல நமக்கு கோவம் வருதுன்னா, டைரக்ட்டா ஃபோன் பண்ணி திட்டுறதுங்கிறது நார்மலான ஒரு ரெஸ்பான்ஸ். அது இல்ல அப்டின்னா, யாராவது ஒரு வேண்டப்பட்ட அதாவது அவங்களுக்குள்ள பழக்கத்துல இருக்க ஒரு நபர். இவங்க 2 பேருக்கும் மியூச்சுவலா தெரிஞ்ச ஒரு நபர வச்சு பேச வைப்பாங்க. ம். இது அடுத்த ஒரு இது. இல்ல நேர்ல தான் பேசணும்னு ஒரு முடிவு வருது அப்டின்னா, அதையும் வந்து ஒரு சேஃபான ஒரு பொது இடத்துல பேசுவாங்க. ஏன்னா பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இருக்குன்னா, ஒரு பொது இடத்துக்கு வர சொல்லிட்டு, ஒரு ஒரு ஹோட்டலோ, ஒரு பதிவாகிற மாரி ஒரு மாலோ, அங்க வாங்க பேசலாம் அப்டின்னு சொல்லிட்டு, ஒரு பொது இடத்துக்கு வர வச்சு பேச வைப்பாங்க. அவங்க அவ்ளோ ஹார்ஷா ஒரு விஷயம் பேசியிருக்கிறாங்க அப்டிங்கிற பட்சத்துல நான் வந்து கையில காசு எடுத்துட்டு போயிட்டு குடுத்து, சரி காசு எடுத்துட்டு போய் குடுத்துட்டு அவங்க மாத்தி பேசிருவாங்களா? நான் அக்கவுண்ட்ல ஜிபேல ஏதோ பணம் வந்திருக்கு அது அவங்க அப்படிலாம். பண்ணலையாம். அது அவங்க பண்ணலையாம். ஓ. அது வந்து தவறா வந்து பேசப்படுது அப்படிங்கிற அவங்களே சொல்றாங்க. ஓ. இந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல. நான் குடுக்கல, இல்ல அது என்னன்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்ட்டாரு. இந்த கம்ப்ளைண்ட்ட வச்சு பார்க்கும் பொழுது, இது 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 பாருங்க இது. அவங்க ஆஃபீஸ்க்கு போனா இயல்பாவே கைகலப்பாகும். ஓ. இயல்பாவே ஒரு கைகலப்பாகும். ஏன் நான் சொல்றேன்னா, இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இப்ப நக்கீரன் ஆஃபீஸ் இருக்கு. ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ம். இப்ப அவங்க வந்து திமுகக்கு வேண்டப்பட்டவங்கங்கிற மாரிலாம் நான் சொல்லல. எடுத்துக்காட்டுக்கு நக்கீரன் ஆஃபீஸ் இருக்கு. நக்கீரன் ஆஃபீஸ்ல போயிட்டு உட்காந்துக்கிட்டு, நக்கீரன் கோபால பத்தி திட்டி ஒருத்தன் பேசுறான்னு வைங்க. நக்கீரன் கோபால் தான் இறங்கி அடிக்கணும்னு அவசியம் இல்ல. ஆமா. அவர்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய சக ஊடகவியலாளர், "ஐயோ கிளம்பியா நீ" அப்படின்னு சொல்லி பேசலாம். சிலர் கோவப்படுறவங்க இருப்பாங்க. சில பக்குவமற்ற ஊடகவியலாளர் என்ன பண்ணிடுவாங்க, கை வைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. ஓகே. ஸோ வாண்டடா அவங்க இடத்துக்கு போயிட்டு பஞ்சாயத்து பண்றதுங்கிறது, அப்படி பஞ்சாயத்து தான் பண்ண போனேன்னா தனியா போவியா? இல்ல 2 பேரா போவியா? போமாட்டில்ல. ஸோ லாஜிக்காவே இது வந்து நம்ம போணும். நம்ம வார்த்தைகள விடணும். அவங்க ட்ரிகர் ஆவாங்க. ட்ரிகர் ஆகும்போது ஏதாவது ஒண்ணு நடக்கும். அத வச்சு நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம். கண்டிப்பா எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க போயிருப்பாங்க. அங்க ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க. அங்க இருக்க பசங்க எல்லாம் சேர்ந்துட்டு மிரட்டி கிரட்டி உருட்டி வெளியில போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத அடிச்சாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனா வெளியில வந்த வேகத்துல அவர் போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாரு. அது வந்து எஃப்ஐஆரா ஃபைல் ஆகுது. இது அப்படியே ஒரு எஃப்ஐஆர். இந்த எஃப்ஐஆர் எதுக்கு போட்டு வச்சிருக்காங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாள் சவுக்கு சங்கர லாக் பண்ணணும்னா இத யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சிருக்காங்க. ஓகே. சவுக்கு சங்கருடைய கைதுக்கு அந்த சினிமா தயாரிப்பாளர் கொடுத்த கம்ப்ளைண்ட் மட்டும் காரணம் இல்ல. ஒரு டாஸ்மாக் பாருடைய உரிமையாளரையும் அவர் பணம் கேட்டு மிரட்டியிருக்காரு. அதுவும் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அதுவும் காரணம்னு சொல்றாங்களே. இருக்கலாம், ஆ. இருக்கலாம். நான் ஏன் இன்னொன்னு சொல்றேன்னா, இப்ப சவுக்கு சங்கர் அவர் வந்து அவரோட சேனல் 2வது அதுல ஒரு பெரிய வருமானம் அவங்களுக்கு வரும். அதெல்லாம் நமக்கும் தெரியுது. நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இங்க இருக்க யூடியூப் சேனல்ஸ்ல. அப்ப அவருக்குன்னு ஒரு பெரிய அமௌண்ட்ட வந்து அவரோட சேனலே ஏர்ன் பண்ணி குடுக்குறதுக்கான வாய்ப்புகள் 100% உண்டு. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அதே நேரத்துல சவுக்கு சங்கருடைய பேட்டர்ன் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ. இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிய வந்து டார்கெட் பண்ணிட்டே இருந்தாரு. இப்ப அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்ன வீடு கட்டுறதா நிப்பாட்டிட்டு போயிட்டாங்களா? ம். இப்பவும் கட்டிட்டு தான் இருக்காங்க. ஏன் டார்கெட் நிப்பாட்டினீங்க? அப்ப ஒண்ணா அவங்க சைடு எல்லாம் சரியா இருந்தா தான் அவங்கனால கன்டின்யூ பண்ண முடியும். ஏன்னா ஒரு இத எக்ஸ்போஸ் பண்றீங்க. அந்த எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவன் வந்து அடங்கணும்ல. அவன் அடங்கலையே. அந்த கம்பெனிக்காரன் இன்னைக்கு வரைக்கும் கட்டிட்டு தான் இருக்கிறான். அப்போ ஒண்ணா உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பொய் கம்ப்ளைண்ட்டா இருக்கணும். ம். நீங்க எல்லாம் அது இல்லைன்னா, நான் பேசுற மாரி பேசிட்டு இருப்பேன். அவன் அந்த கம்பெனி ஓனர் வந்து, "யோவ் எதுக்குய்யா என்ன பத்தியே நோண்டிக்கிட்டு இருக்க? உனக்கு என்னய்யா வேணும்னு" ஒரு செட்டில்மெண்ட்ட முடிச்சு விட்டாருன்னா, அடுத்த டாபிக்கு போலாம். இதான் ஓகே. நடக்கும். ஓகே. இது 3ல ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி தான் நடக்கணும். அப்ப இதுல எந்த பாசிபிலிட்டி நடந்துச்சு? அந்த குறிப்பிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிய இப்ப நீங்க பேசாம விட்டதுக்கான காரணம் என்ன? சவுக்கு சங்கர் மாடர்ன் ரவுடியெல்லாம் விமர்சனம் பண்றாங்களே. ம். மாடர்ன் ரவுடியா சவுக்கு சங்கர்?
மாடர்ன் ரவுடி அப்படி ஏன் ரவுடிங்கிறது என்னங்க? ஒரு அடாவடித்தனமா நடந்துக்கிறத ரவுடிங்கிறோம். இப்ப சவுக்கு சங்கர் அடாவடித்தனமா நடந்துக்கிற அளவுக்கு அவர் யார் முதல்ல? இவ்வளோதான் கேள்வி. யார் அவரு? அவரும் ஒரு ஊடகத்தில பேசுற ஒரு நபரு. அடாவடித்தனமா நடந்துக்கிட்டா மித்தவன்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பானா? ஸோ இது வந்து நம்ம ஒரு சைடு எடுத்து நம்ம பேச முடியாது. இந்த விஷயத்தில வந்து சவுக்கு சங்கர் ரொம்ப நேர்மையாளவனானா எனக்கு தெரியாதுன்னு தான் நான் சொல்ல முடியும். புரியுது. ஆனா இந்த பேட்டர்ன்ஸ நான் பார்க்கும்பொழுது, ஒரு விஷயத்த எடுக்குறாரு. அதுதான் தமிழகத்துடைய பூதாகர பிரச்சனைன்னு பேசுறாரு. அதுக்கப்புறம் அந்த விஷயத்த அப்படியே அங்கேயே விட்டுட்டு, அப்படியே கிளம்பி வேற ஒரு விஷயத்த எடுத்துட்டு, அதுதான் தமிழகத்தின் பூதாகர பிரச்சனைங்கிறாரு. இதுல இன்னொன்னு கவனிச்சீங்கன்னா, ஒரு முறை வந்து இவன திமுக வந்தா தான் நம்மள பாதுகாக்க முடியும், காப்பாத்த முடியும்னு சொல்லி அதீத புகழ் பாடுறாரு. ஒரு கட்டத்துல ஒரு முன்னாடி. கட்டத்துல. ஆ. அதுக்கப்புறம் திமுக வந்ததுக்கப்புறம் இவங்க தான் இருக்கிறதுலயே பெரிய பிரச்சனை அப்படிங்கிறாரு. அதுவரைக்கும் பிரச்சனைன்னு சொன்னவங்க கூட சேர்ந்தும் கூட நான் இவங்கள நான் அழிப்பேன் அப்படின்னாரு. பிஜேபியோட நான் சேர்ந்தும் கூட இவங்கள நான் அழிப்பேன்னு அவரே தான் பேசுறாரு. திரும்ப அடுத்து என்ன பண்றாரு? டிஎம்கே மட்டும் இல்லைன்னா திரும்ப பிஜேபியோட டாமினேஷன் அதிகமாயிரும்னு திரும்ப பேசுறாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, திமுகல சில குறைகள் இருக்கு. ஆனா திமுகவோட தலைமை ரொம்ப தங்கமான மனுஷங்க. வந்து ஸ்டாலினும், உதயநிதிலாம் ரொம்ப நல்லவங்க. நேர்ல போய் அவங்கள போய் நேர்ல வேற சந்திச்சிருக்காரு. எதுக்கு போய் நேர்ல சந்திக்கணும்? அந்த நேர்ல சந்திக்கிறத ஏன் நீங்க பப்ளிக் கிட்ட சொல்லிட்டு போல? அத ஏன் ஹிடனா வச்சிருந்தீங்க? அது பின்னாடி ரிவீல் பண்றீங்க. ஏன் முன்னாடியே ரிவீல் பண்ணல? இப்ப உங்க ஆடியன்ஸ் கிட்ட நான் என்ன வந்து முதல்வர் கூப்பிட்டுருக்காரு, உதயநிதி கூப்பிட்டுருக்காருன்னா, வெளிப்படையான ஒரு சந்திப்பாக இருக்கும் பட்சத்தில அத சொல்லிட்டே போய் சந்திச்சிருக்கலாம்ல. இவரு சந்திச்சுட்டு பேசிட்டுலாம் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் சில மாதங்கள் கழிச்சு நான் நேர்ல சந்திச்சேங்கிறத தன்னோட ஆடியன்ஸ் கிட்ட ரிவீல் பண்றாரு. புரியுதுங்களா? இதுல இதுல எங்க நம்பகத்தன்மை இருக்குன்னு கேட்கிறேன் நானு. இவரோட ஆடியன்ஸ்க்கு இவர் உண்மையா இருக்காரா? குறைஞ்சபட்சம் எனக்கெல்லாம் வந்து சவுக்கு சங்கர் மீது எந்தவித மதிப்பும் கிடையாது. ஏன்னா நம்ம இத தொடர்ச்சியா பார்க்கறனால அவர் ஏதோ ஒண்ணு புரியல அப்படின்னு விட்டுட்டேன் நானு. ஆனா அவர் மேல நம்பிக்கை வச்சு பார்க்கிறவங்களுக்கு அவர் உண்மையா இருக்காராங்கிற கேள்வி. அப்படி உண்மையா இருந்தார்னா, நான் முதல்வரை சந்திச்சு இந்த இந்த கோரிக்கைகளை வைக்கப் போகிறேன். இந்த மாரி கவர்ன்மெண்ட்ட ரன் பண்ணுங்கன்னு அவங்களுக்கு நான் அறிவுரை கூறப் போகிறேன்னு சொல்லிட்டு கூட அவர் போயிருக்கலாம். ம். குறைஞ்சபட்சம் போய் சந்திச்சு முடிச்சுட்டு வெளியில வந்துட்டாச்சு. இந்த மாரி ஒரு சந்திப்பு நடந்துச்சு. அந்த சந்திப்புல இந்த கோரிக்கைய நம்ம தரப்புல இருந்து வச்சோம். இதுதான் அந்த சந்திப்புக்கான ஆதாரம். நான் போய் பார்த்தேன், ஃபோட்டோ குடுத்தேன். இப்ப வந்து இத சொல்லியிருக்கலாம். இதையும் சொல்லல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு வந்து ரொம்ப நல்லவங்க, ரொம்ப வல்லவர்கள் அப்படியே பேசிக்கிட்டு இருந்தாப்ல. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவங்களோட கான்ட்ராக்ட் ஆகும்போது நான் நேர்ல சந்திச்சப்ப அப்படின்னா, எப்பவோ பல மாசங்களுக்கு முன்னாடி சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு. அப்ப அது ஹிடன் சந்திப்பு தானே. அந்த ஹிடன் சந்திப்புல உங்களுக்கு வேண்டப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவங்க ஒத்துக்கிட்டோ, இல்ல வந்து அவங்க நீங்க எத கேட்டு போனீங்களோ அத அவங்க குடுத்திருந்தா, நீங்க திரும்ப சால்ரா அடிச்சிருப்பீங்க தானே. இந்த கேள்விலாம் வருது. சரி. உங்களுக்கு இன்னைக்கு என்ன சொல்லுவீங்க? உதயநிதிய பத்தி நீங்க இன்னைக்கு என்ன சொல்லுவீங்க? அவர் காலையில எந்திரிக்கிறது இல்ல. அவர் நைட்டு தான் முழிச்சுட்டு இருப்பாரு. அப்படி இப்படின்னு எதேதோ பேசுறீங்க. அவர் வந்து அந்த கார் ரேஸ வுட்டது வந்து வேற ஒரு நடிகைக்காகலாம் நீங்க பேசுனீங்க. நான் கேட்கிறேன், இத நீங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு நீங்க நம்பியிருந்தா, இதெல்லாம் பேசிட்டு, அதே உதயநிதி அவருக்கு வந்து நான் இந்த அமைச்சர்ல குடுங்க. அவருக்கு காவல்துறை இத வந்து அவரு கண்ட்ரோல்ல குடுங்க அப்படின்னு உதயநிதி கண்ட்ரோல். உதயநிதி கண்ட்ரோல்ல குடுங்கன்னு நான் வந்து சிபாரிசு பண்ணேன். அப்படின்னு வந்து சொல்றீங்களே, என்ன என்ன ஒரு கிரெடிபிலிட்டி உங்ககிட்ட இருக்கு? இந்த கேள்விலாம் இருக்கு. இந்த கேள்விலாம் இவர் ஜெயிலுக்குள்ள போயிட்டாருங்கிறதுக்காக பேசல. இந்த சர்ச்சைகள் எதனால சவுக்கு சங்கர் வந்து நம்ம வந்து பெரிய ஒரு நபராக கருதல அப்படிங்கிறதுக்கான காரணம். ஆனா, அட் த எண்ட் இன்னைக்கு வந்து திமுகவை அவர் எதிர்க்கிறாரானா, ஆமா எதிர்க்கிறாரு. அவர் எதற்காக எதிர்க்கிறார்? மக்களுக்காக எதிர்க்கிறாரானா கிடையாது. தனக்காக எதிர்க்கிறார். அவருக்கு இப்ப திமுகவுக்கும் பிரச்சனை. அதனால எதிர்க்கிறார். நாளைக்கே திமுக அவர தத்து எடுத்துச்சுன்னா, அவர் பாராட்டி பேசிடுவாரு. ஆனா திமுகவுக்கு எதிரா இருக்கக்கூடிய கட்சிகளே பிஜேபி தவிர யாருமே இதுக்கு சவுக்கு சங்கருடைய கைதுக்கு வாய்ஸ் குடுக்கலையே. ஒரு சிலர் குடுக்குறாங்க. ஒரு சிலர் எனக்கு தெரிஞ்சு பிஜேபி சைடுல இருந்து கொஞ்சம் சப்போர்ட். எதிர்க்கட்சியே மெயினா குடுக்கலல்ல. ஆமாங்க. ஏன்னா முன்னாடி ஒரு முறை கைதானப்ப ஏடிஎம்கேலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணாங்க. அ சப்போர்ட் பண்ணி அவர் வந்து வெளியில கொண்டு வரதுக்கும் உதவிகளும் பண்ணதா தான் நான் கேள்விப்பட்டேன். இந்த வழக்கறிஞர்கள் இதெல்லாம் அப்படி வெளியில கொண்டு வந்ததுக்கப்புறம் அவருடைய நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் அவர் உண்மையா இல்ல. அப்ப சரி குறைந்தபட்சம் திமுக ரொம்ப தப்பான கட்சி. அதை எதிர்க்கிறதுக்கு நான் ஒரு பக்கம் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிக்கணும். இல்லைன்னா எனக்கு எந்த கட்சியும் எனக்கு உதவி செய்ய தேவையில்ல. நான் தனியா உள்ள போறேன். தனியா நான் வெளியில போறேன். ஆனா எனக்கு பிரச்சனை வரும்போது நீலாம் வரணும். ஆனா வெளியில வந்ததுக்கப்புறம் உன்னை நான் ஊதாசீனப்படுத்துவேன் அப்படின்னா, இது ஒரு இயல்பாவே மனித பண்பா? ஒண்ணா சுத்தத்தின் அடையாளமா இருந்து நீங்க என்ன பண்ணணும்? இவன் ஒரு களவாணி பைய, நீ ஒரு களவாணி பைய, ஒரு களவாணிய எதிர்க்கிறதுக்கு நான் இன்னொரு களவாணியோட போய் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி நிக்கணும். எனக்கு பிரச்சனை வந்தா நான் தனியா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தனியா அவர் பார்த்துட்டு போயிருக்கணும். அது பார்க்குற அளவுக்கு அவர்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லக்கூடாது யாரும். அவர்கிட்ட காசு இருக்கு. ஏன்னா அவர் பாருங்க அவ்வளோ பெரிய அபார்ட்மெண்ட் வாங்குறாரு, அவ்வளோ பெரிய கார்கள் வாங்குறாரு, எல்லாம் வாங்குறாரு, பண்ண முடியுது அவரால. ஒரு பெரிய ஆஃபீஸ் அவரால் போட முடியுது. பல பேருக்கு சம்பளம் கொடுக்க முடியுது. அப்ப ஒரு பெயில் பெட்டிஷனை போட்டு அவரால் வெளியில வர முடியாதெல்லாம் இல்ல. ஆனா அந்த டைம்ல ஏடிஎம்கே உடைய ஈகோ சிஸ்டம் அவருக்கு தேவைப்படுது. அது வழக்கறிஞர் படை தேவைப்படுது அவருக்கு. அப்ப என்ன பண்றாரு? ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டா போறாரு.
அதுக்கப்புறம் வெளியில வந்ததுக்கப்புறம் திரும்ப ஏடிஎம்கேக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ளடி வேலையை பண்றாரு. அவங்க எல்லாம் இவருக்கு ஆகாத ஒருத்தவங்கள 2 பேரை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இது வந்து அவங்களோட ஸ்திரத்தன்மை உடைக்கும்ல. இதேதான் சீமானும் போன முறை கைதாயிட்டு வெளியில வரும்பொழுது ஆமா. சீமான் நேர்ல போய் வாழ்த்து தெரிவிச்சாரு. நம்ம ஆரம்பத்திலேயே வாய்ஸ் வந்து கொடுத்தாரு. ஆனா இந்த முறை கண்டுக்கவே இல்ல சீமான் கூட. ஆரம்பத்துல சவுக்கு சங்கர் வந்து அதுக்கு முன்பாகவே சவுக்கு சங்கர் வந்து நேரடியா சீமான் அவர்களை எதிர்க்கவில்லை என்றாலும், சீமான் அவர்களை வந்து மதிச்சு அந்த ஆள் நபர் பேசினதே இல்ல. 2வது வந்து அ அ விடுதலை புலிகளையும், இல்ல மற்ற தமிழ் சார்ந்த அமைப்புகளையும் வந்து மிக கொச்சையாக வந்து பல பொய் அவதூறு கருத்துக்களும் கூட சவுக்கு சங்கர் பேசியிருக்காரு. அதனால ஆரம்பத்திலிருந்தே நாங்க எதிர்த்துட்டு வரோம். அந்த நேரத்துல வந்து சவுக்கு சங்கர் கைது செய்யப்படும் பொழுது, அவரோட கருத்துல நாங்க உடன்படல. இருந்தாலும் அவருடைய கருத்து சுதந்திரத்துக்கு நம்ம வந்து மதிப்பு குடுக்கணும்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் ஆதரிச்சாரு. அந்த ஆதரவும் கூட நம்ம தவறுன்னு சொல்லல. எத தவறுன்னு நான்லாம் விமர்சிச்சேன் அப்படின்னா, அப்படி வெளியில வந்த சவுக்கு சங்கர வந்து நான் வேட்பாளரா நிப்பாட்டுவேனாரு. ஓ! ஒரு பிரஸ் மீட்ட வச்சு உட்கார வச்சுட்டு சீமான். ஆமா. வந்து அவர் என்ன சொன்னார்னா, நான் உதயநிதி எங்க போட்டி போடுறாரோ, அந்த இதுல வந்து நான் அவருக்கு எதிரா நிப்பேன் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் சொல்லிட்டு இருந்தாப்புல அந்த டைம்ல. அப்ப என்ன சொன்னார்னா, அ த அப்படி நின்னா நான் வந்து என்னோட கட்சியிலிருந்தே அவருக்கு நான் வந்து வேட்பாளரா நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் பிரஸ் மீட்ல பேசினாரு. அத வந்து நான்லாம் விமர்சிச்சேன். ஏன்னா சவுக்கு சங்கர் வந்து தமிழ் தேசியவாதி கிடையாது. தமிழ் தேசியத்துடைய சித்தாந்தத்துல எந்த ஒரு கருத்தையும் அவர் ஏற்கல. அப்படி இருக்கும்போது அவர கொண்டு வந்து நீங்க வந்து வேட்பாளரா நிப்பாட்டுவேன்னு சொல்றது ரொம்ப தவறான போக்குன்னு சொல்லி நானே விமர்சிச்சிருக்கேன். அப்படிலாம் பண்ணி அவர வந்து வேட்பாளரா நிப்பாட்டுவேன்னு சொன்ன சீமான் அவர்களுக்கு அவர் உண்மையா இல்ல. அது அது தெரிஞ்சனால தான் நாங்க சொல்றோம். இப்படிலாம் நீங்க தூக்கி வைக்காதீங்க அப்படின்ட்டு. என்னதான் இருந்தாலும் அவங்களுடைய தன்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப சந்தனத்த பெனஞ்சு வச்சா சந்தனம் மணக்கும். வேற எதையா பெனஞ்சு வச்சா நாறும்னா நாற்ற அடிக்க தான் செய்யும். அதோட தன்மைய பொறுத்தது. அப்ப இவர கொண்டு வந்து இங்க வைக்காதீங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு கன்சர்ன்ல சொன்னோம். அதுக்கு தகுந்த மாரியே பேக் ஃபயர் ஆச்சு அவங்களுக்கு. திரும்ப சீமான் அவர்கள அவரு ரொம்ப தரக்குறைவா பேச ஆரம்பிச்சாரு. இது திரும்ப ஒரு முறை கைதாகும்போது சீமான் அவர்கள் வந்து ஒரு அடிப்படையான ஒரு ஆதரவு மட்டும் வெளிப்படுத்தியிருந்தாரு. அது அது இங்க பாருங்க, இப்போ நாங்களும் சொல்றேன், இந்த முறை கைதுக்கு வந்து நான் எதிர்ப்புலாம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, சவுக்கு சங்கர் தொடர்ச்சியா கைது செய்யப்படுவார். ஏன்னா, அவரு ஒரு வேலை மட்டும் பண்றதில்ல. 10, 15 வேலைய பண்றாரு. அதுல எது சரியான வேலை, எது பொய்யான வேலை, தப்பான வேலைன்னு உட்காந்து நம்ம ஒவ்வொன்னுக்கும் ஆய்வு பண்ணிட்டு முட்டு குடுக்க முடியாது. நம்ம என்ன சொல்லலாம்னா, இன்னைக்கு நடந்த அந்த கைதுக்கு பின்னாடி ஒரு ஒரு பகை இருக்கா? திமுகவே அவர் எதிர்க்கிறாருங்கிற ரீசன் இருக்கான்னா, இருக்கு. இப்ப திமுகக்கு ஆதரவா இதே மாரி அட்டூழியம் பண்ணிட்டு இருக்க பல பேர் வந்து வெளியில ஜாலியா தான் சுத்திக்கிட்டு இருக்கான். புரியுதுங்களா? இது ஒரு 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 சின்ன ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஒருத்தர் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. அவங்கள கை வச்சுட்டாரு அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்துக்குலாம் கைது நடவடிக்கை வரைக்கும் அதுக்கும் ஆதாரம் இல்ல. இப்ப இதுக்கு ஆதாரம் இருக்கு. ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. போட்டு அடிக்கிறாங்க. வீடியோ இருக்கு. அப்படின்னா அவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன்னா பேசிக்கா ப்ரூஃப் இருக்கு. எந்த ப்ரூஃபும் இல்ல இந்த விஷயத்துல. அப்ப ஒரு ப்ரூஃபே இல்லாத ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு கைது நடவடிக்கை காவல்துறை செய்யுமானா செய்யாது. ஆனா ஒரு ஜேர்னலிஸ்ட்டா என்ன புரிஞ்சுக்க முடியலன்னா, ஏற்கனவே சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்படும் பொழுது, அவர் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தாருன்னு சொல்லிட்டு கையெல்லாம் உடைக்கப்பட்டு ஐ மீன் பாத்ரூம்லாம் வலிக்கு விழுக்க வாய்ப்பே இல்ல இல்ல. கையில கட்டு போட்டிருந்தாரு. அப்பனா அவர் கை உடைஞ்சிருக்கு. கைய உடைச்சிருக்காங்க. சரி கை உடைஞ்சிருக்கு. என்ன அடிச்சு துன்புறுத்துனாங்கன்னா அவரு அந்த நீதிமன்றம் வரும்போது அந்த ஜீப்ல இருந்தெல்லாம் வாய்ஸ் கொடுத்தாரு. சவுக்கு சங்கர் குரல் கொடுத்தாரு. அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்த பிறகு மீண்டும் வெளியில வந்து மறுபடியும் கைது செய்யப்படுறாரு. ஆனா கைது செய்யப்படும் பொழுது வீட்டுக்குள்ள வந்து உள்ளேயே தாப்பா போட்டுக்கிட்டு போலீஸ் கதவை உடைக்கிறது, உள்ள வரதெல்லாம் அவரு லைவ்ல வீடியோ பேசி வெளியிடுறாருல. இத எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல அது வந்து இதுதானே அந்த கைதோட ஒரு ரயிலி. இப்ப இந்த கைது இவ்வளவு பேர் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வீடியோஸ் தானே. ஸோ இது அவர் வந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா, காவல்துறை வந்து அவங்க வீட்டுக்கு வந்து கைது பண்றாங்க. அத்துமீறி கைது பண்றாங்க. அவங்களோட நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத தன்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு, தன்னுடைய ஆடியன்ஸ்க்கு, தமிழக மக்களுக்கு காட்டுறாரு அவ்வளோதான். ஸோ இது வந்து தன்னை ஒரு தற்காத்து கொள்ற நடவடிக்கையா தான் நான் பார்க்குறேன். இது வந்து ஒரு பெரிய ஒரு கிரைம்னு இல்ல. ஆனா என்னன்னா, எப்பவுமே வந்து காவல்துறை வந்து இது சவுக்கு சங்கர் என்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இரிட்டேட் பண்ற குணம் அதிகம் இருக்கு. இப்ப நான் என்ன மாரி ஆட்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, அங்க வர காவல்துறை அதிகாரிகள் நமக்கு எதிரிகளான்னு கேட்டா கிடையாது. கைது பண்றப்ப என்னையும் தான் கைது பண்ணாங்க. என்ன கைது பண்ண காவல்துறை அதிகாரிலாம் எனக்கு வந்து எதிரிகளானா, இல்ல. அவங்களுக்கு மேல ஒருத்தர் சொல்றாரு, அது கீழ கேட்டு செய்றவங்க. இப்ப கீழ கேட்டு செய்றவங்க மேல நான் கோவப்படுறதுல என்ன? சரி அவங்க செய்ய மாட்டேன். நாங்கள் உத்தம புத்திரர்கள். நான் வந்து பாரிசாலன் என்ற உத்தமனை கைது செய்ய மாட்டேன்னு அவர் சொல்றாருன்னு வைங்க ஒரு காவல்துறை அதிகாரி. அவர் என்ன ஆவாரு? டிரான்ஸ்ஃபர். ஸோ அவங்க வேற வழி இல்ல. பாவம். அந்த பாவப்பட்ட யூனிஃபார்ம மாட்டிக்கிறாங்க. ஸோ அது நல்லதுனாலும், கெட்டதுனாலும், அது அவங்களுக்கே தெரிஞ்சாலும், தெரியலைனாலும் அவங்க மேல் அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ, அத செய்யணுங்கிறது தான் அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அவங்க என்ன சொல்லுவாங்க? இவர கைது பண்ணிட்டு வாங்க அப்படிம்பாங்க. கைது பண்ணிட்டு வருவாங்க. அவர அடிச்சு கைய உடைங்கன்னு சொன்னாங்கன்னா, அதுக்கு ஒரு குரூப் இருக்கும்.
சரி கை உடைக்க சொல்கிறாங்க, கை உடைப்போம். அதை வந்து பொய் சொல்லுங்க, வலிக்கு விழுந்துட்டான்னு பொய் சொல்லுங்கன்னா அதை சொல்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஆனா சவுக்கு சங்கர் இந்த முறை ஜெயிலே வச்சு அவர் கதையை முடிக்க போறாங்க, ம். அவரை கொலை பண்ண வாய்ப்பு போறாங்க, இந்த இருக்கலாமே. மாதிரிலாம் வெளியில பேச்சு வாய்ப்பு அடிப்படுது, இருக்குல்ல. நியூஸ் கிளம்புது. உண்மையா வாய்ப்பு இருக்குல்ல. இருக்கா? இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம தமிழக சிறைகள்ல வந்து யாருமே இறந்தது இல்லையா? இப்ப ராம்குமார் விஷயத்தெல்லாம் எடுத்தீங்கன்னா, தமிழக சிறையில அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு போட்டிருக்காங்க. ம். சிறைக்கு போன எல்லாருக்குமே தெரியும், அங்க வந்து கரண்ட் இதெல்லாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பா வச்சிருப்பாங்க, எவ்வளோ உயரத்துல அதெல்லாம் இருக்கும், எவ்வளோ அன்ரீச்சபிளா இருக்கும் அப்படிங்கிறது. 2வது அப்படியே இருந்தாலும், ஒரு ஒரு சிறையில இருக்கிற ஒயர வந்து ஒருத்தர் எடுக்கிறாரு அப்படின்னா, அது ஃபியூஸ் ஆயிரும். ஒரு உயிரை கொல்ற அளவுக்கு கரண்ட்டை வந்து ஒருத்தன் பாஸ் பண்ணிட்டு சாகுற அளவுக்கு ஒரு ஒரு ஹை வோல்டேஜ் கரண்ட் வந்து ஒரு பல்ப் எரியறதுக்கு, ஒரு ஃபேன் எரியறதுக்கு குடுக்குறாங்களா? அப்படி ஒருத்தன் அவ்வளோ ஹை வோல்டேஜ் இத எடுக்கும்பொழுது ஏன் ஃபியூஸ் ஆகல? இந்த மாரி கேள்விலாம் நம்ம கேள்விய கேட்டோம்னா, நமக்கு வந்து ரொம்ப பெரிய கேள்வி வந்து நிக்கும். ஸோ சவுக்கு சங்கருக்கு அச்சுறுத்தல் இருக்குமா அப்படின்னா, அத நான் மறுக்கவே இல்ல. கண்டிப்பா இருக்கும். ஆ, சவுக்கு சங்கருக்கு ஈக்குவலா பேசுற இன்னொரு பத்திரிகையாளர் வெளியில இருக்காரு. அவருக்கு எதிரா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியே போராட்டம்லாம் நடத்துனுச்சு. ம். ஆனா அவர்லாம் பாதுகாப்பா வெளில திமுக ஆதரிக்கும் பொழுது, சவுக்கு சங்கர் மட்டும் ஏன் பழி வாங்கணும்? அப்படிங்கிற கேள்விகள்லாம் இயல்பா வைக்கிறாங்க. பத்திரிகையாளர்கள் நடுநிலையோட இருக்கணும். பத்திரிகை ஊடகங்கள் வந்து ஒ ஒ அதாவது அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம், ஒரு இது இருக்கும். ஆனா முடிந்தவரை ஒரு பத்திரிகையாளர் வந்து அடுத்த தரப்பு கருத்தையும் எடுத்து ஒரு ஊடகமாக அவர் செயல்படணும். அவருக்கு தனிப்பட்ட விருப்பு, வெறுப்பு இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ ஃபிலிக்ஸ் வந்து அந்த சவுக்கு சங்கர் மீது பழி சுமத்துன அந்த டைரக்டர்கள கூப்பிட்டு கூட இன்டர்வியூ எடுத்திருக்காரு. ஆமா. அது எதுக்கு அவர் பண்றாரு? என்ன எதுக்கு நடந்துச்சுன்னு பண்றாரு? அவர் ஏன்னா தரப்புல இவருக்கு சவுக்கு சங்கர் ரொம்ப வேண்டப்பட்டவர். எல்லாருக்குமே தெரியும். ம். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் ஒண்ணா கூட சிறைக்கு போனவங்க. அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு நடுநிலை ஊடகமா தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு எதிர்த்தரப்பு என்ன சொல்றாங்கங்கிறத அவரு கேள்வி கேட்கிறாரு. கிராஸ் கொஸ்டின்ஸ் கேட்கிறாரு. அது எல்லாருமே வந்து நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு போறேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. கிராஸ் கொஸ்டின் கேட்கிறாரு. அதன் அடிப்படையில அவரோட ஸ்டாண்டையும் அங்க வெளிப்படுத்துறாரு. நீங்க பொய் சொல்றீங்கங்கிறதையும் அவர் சொல்லிடுறாரு. ஆனா அட் த சேம் டைம் அந்த ப்ரொடியூசரை ஃபுல்லா பேசவும் விட்டுறாரு. இப்படிதான் ஒரு ஊடகவியலாளர் செயல்படணும். உங்களுக்கு விருப்பம் இருக்கு, விருப்பம் இல்ல. ஒருத்தர வந்து நீங்க இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னா, அவருடைய கருத்த முழுமையாக வாங்கி, அந்த கருத்த வந்து ஆல்டர் இல்லாம மக்கள்ட்ட காட்டிட்டு கடந்து போயிரணும். அதுக்கப்புறம் மக்கள் வந்து ஜட்ஜ் பண்ணிக்குவாங்க. எது சரி, எது தப்பு அப்படின்ட்டு. இப்ப நான் என்ன சொல்றேன், இங்க 2 தரப்புலயும் முழுமையாக உண்மைகளும் இல்லை, முழுமையா பொய்ன்னு மறுச்சிட முடியாது. காரணம் என்னன்னா, சவுக்கு சங்கர் என்ன சொல்றாரு, அப்படி ஒரு சந்திப்பு நடக்கவே இல்லைங்கிறாரு. ஆனா சந்திப்பு நடந்தது உண்மைங்கிறது இன்னைக்கு திட்டவட்டமா தெரியுது. அது ஒரு சந்திப்பு நடந்ததெல்லாம் உண்மை. ஆனா அடிச்சு அனுப்பல. சத்தம் போட்டு சண்டையாயி அனுப்புனாங்கங்கிறது தான் உண்மை. நமக்கு நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல கேட்டதுல அதுதான் சொல்றாங்க. அடிச்செல்லாம் அனுப்பல. வந்து வந்தாங்க, பேசுனாங்க, சண்டை ஆயிடுச்சு அப்படின்னு தான் அவங்க உள்ள இருந்த நபர்கள் சொல்ற ஒரு கருத்து. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஆனா அங்க உள்ள இருந்த நபர்கள் சொல்ற கருத்தாக தான் இது இருக்கு. ஆனா எதிர்க்கட்சியோ, பொதுமக்களோ காமராஜர் பத்தி இழிவா பேசின முக்தார் கைது செய்யப்படல. கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய காங்கிரஸே போராட்டம் நடத்துது. அவர் கைது செய்யப்படல. அப்ப சவுக்கு சங்கருக்கு ஒரு நியாயம், முக்தாருக்கு ஒரு அப்படி நியாயம்னு நம்ம கேள்வி எடுத்துக்க கேட்பாங்க. முடியாது. அப்படி எடுத்துக்க முடியாது. ஆ. ஆனா அப்படி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க எதிர்க்கட்சி. காமராஜரின் மீது போதுமான பற்று நாடார் சமூக மக்களுக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன். அவங்க ஜாதிய இதோட இல்ல இருக்கிறாங்களா? இல்ல. என்னத்த போராட்டம் பண்ணீங்க? காமராஜர் அவ்வளவு தப்பா பேசினார்ல. நீங்க முக்தாருக்கு எதிரான போராட்டத்தை என்ன பண்ணீங்க? பத்தல. முக்தாரோட மீது போராட்டத்தை நீங்க முக்தார்கிட்ட பண்ணக்கூடாது. கனிமொழி அவர்கிட்ட பண்ணணும். காமராஜரை இவ்வளவு தவறா பேசிக்கிட்டு ஒரு நபர் இங்க சுத்திக்கிட்டு இருக்காரு. கனிமொழி அவர்களே, நீங்கள் ஏன் எந்த விதமான கருத்தும் சொல்லலைன்னு சொல்லி கனிமொழி அவரிடம் போய் கேட்கணும். 2வது முக்தார் எங்க இருக்கிறாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க ஒரு முற்றுகை போராட்டம் பண்ணணும். அப்பதான் அது வந்து சரியான போராட்டம்னு நம்ம சொல்ல முடியுமே ஒழிய, நீங்க சும்மா அறிக்கை விடுறது, லெட்டர் பேட் அமைப்புகள்ல வந்து அறிக்கை விடுறதெல்லாம் ஒரு போராட்டம்னு எடுத்துக்க முடியுமா? காமராஜர் பத்தி ரொம்ப தப்பா பேசியிருக்காருல்ல. என்ன போராட்டம் பண்ணிட்டீங்க நீங்க நாடார்கள்? உங்களுக்கு என்ன உணர்வு இருக்கு? நான் இத தான் கேட்க முடியும். அப்படி நீங்க போராட்டம் பண்ணி ஒண்ணும் நடக்கல அப்படின்னா, நாடார்களை திமுக மதிக்கலைன்னு அர்த்தம்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? இந்த கேள்வி நான் வைக்கிறேன் நாடார் சமூகத்துக்கு. ஸோ முக்தார் வந்து கைது செய்யப்படணும்னு நீங்க நம்புனீங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு போராட்டம் பண்ணுங்க. போராட்டத்தை நீங்க ஒழுங்கா பண்ணாம திமுக அரச குறை சொல்லாதீங்க. திமுக கரெக்ட்டா தான் நடந்துக்குது. நீங்க போராட்டத்தை ஒழுங்கா பண்ணலைங்கிறது தான் பொருள். இத தான் நான் சொல்ல முடியும். ஆனா முக்தார் விசஸ் சவுக்கு சங்கர் பார்க்கும் பொழுது, அந்த இது ஏற்ற இறக்கம் கொஞ்சம் இருக்கத்தானே செய்யுது. ஏங்க அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க எவ்வளோ பெரிய கொலை குற்றமே பண்ணாலும் அவங்க வெளியில தாங்க இருப்பாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? மக்கள் என்ன பண்ணீங்க? அவ்வளோதான் என்னால கேள்வி கேட்க முடியும். காமராஜர் உங்களுக்கு முக்கியம்னா, நீங்க போராட்டத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணியிருக்கணும். உங்களுக்கே முக்கியம் இல்லைங்கும்போது அவங்க எதுக்கு நடவடிக்கை எடுக்க போறாங்க? புரியுதுங்களா சொல்றது? எப்ப நடவடிக்கை எடுக்கப்படும்னா, ஒருத்தர் வந்து ஒரு கருத்த சொல்றாரு. அந்த கருத்து வந்து சரி, தப்புங்கிறது 2வது. அது பப்ளிக் டொமைன்ல எந்த அளவுக்கு இம்பாக்ட் உருவாக்குதுங்கிறத பொறுத்து தான் அவர் மீது நடவடிக்கை எடுப்பாங்க. காமராஜரை பத்தி இவ்ளோ தரக்குறைவா பேசுறாரு ஒருத்தர்.
நீங்க ஒரு ஒரு அதிகார வர்க்கத்தின் மூலமாலாம் போயிட்டு கம்ப்ளைண்ட் குடுக்குறீங்க. ஒவ்வொரு ஆஃபீஸரையா பார்த்து கையில பெட்டிஷன் குடுக்குறீங்க. எல்லாம் பண்றீங்க. இப்படி தவறா பேசியிருக்கா நடவடிக்கை எடுங்க எடுக்க முடியாதுன்ட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? அப்ப அடுத்த கட்டத்துக்கு நகரணும். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு நகர தெரியல. அத அரசியல்படுத்தணும்ல. திமுக வந்து காமராஜரை மிக இழிவாக பேசிய ஒரு நபரை பாதுகாக்கிறது என்றால், அதற்கு பொருள் திமுக அதற்கு ஆதரவாக இருக்கிறதுன்னு அர்த்தம். காமராஜரை தவறாக பேசுவதற்கு திமுக ஆதரவாக இருக்குதுன்னா, இதற்கு கேள்விய நீங்க யார்ட்ட கேட்கணும்னா, கனிமொழி அவர்ட்ட கேட்கணும். காமராஜரை பற்றி புகழ்ந்து பேசுறாங்க கனிமொழி அங்கங்க. ஆனா, அடுத்த இதுல பார்த்தீங்கன்னா, காமராஜரை இவ்வளவு இழிவா பேசுறவங்களுக்கு திமுக பாதுகாப்பு குடுக்குது. இப்ப காமராஜரை விமர்சிச்சார் முக்தார்னா பிரச்சனை இல்ல. விமர்சனம் எல்லார் மேலயும் வைக்கலாம். முக்தார் செஞ்சது விமர்சனமா? முக்தார் என்னென்ன பேசுறாருன்னு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் செய்தது விமர்சனம் அல்ல. பழிச்சொல். இல்லாத பொல்லாத வதந்திகளை வந்து பேசுறது. வந்து வந்து வாய் கூசாம காமராஜர் காலகட்டத்தில கள்ள நோட்டு அடிச்சாங்கலாம் பேசிட்டு இருந்தா, என்னடா ஆதாரம் இருக்கு உனக்கு? இந்த கேள்வி வரணும்ல. சும்மா வந்து எவனோ ஒருத்தன் எங்கேயோ கிளப்பி விட்ட கட்டுக்கதைகளை எல்லாம் எடுத்து பேசி, ஒரு கட்டுக்கதை யாருக்கு யார் வேணாலும் சொல்லலாம்ல. அப்ப கட்டுக்கதைகளை பேசும்போது ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன ஸ்ப்ரெட் பண்றாரு. ஊடகம்ங்கிற போர்வையில இருந்து. க அப்ப பேசினவங்க மேலயும், அத எடுத்து பப்ளிஷ் பண்ணவர் மேலயும் நடவடிக்கை எடுக்கணுமா, எடுக்கக்கூடாதா? இப்ப நீங்க காமராஜர மட்டும் பார்க்கக்கூடாது. தமிழகத்துடைய முதல்வராக இருந்தவர். தமிழகத்துடைய முதல்வராக இருந்த இவர இவ்வளவு தரம் தாழ்ந்து இன்னைக்கு திமுக கட்சியில பேசுறாங்க அப்படின்னா, அது காங்கிரஸ் தலைவராக இருந்தவரு. அவர பேச முடியும் அப்படின்னா, இப்ப ஒரே ஒரு கேள்வி. நாளைக்கு ஸ்டாலின் அவர்கள் சப்போஸ் பதவியை விட்டு விலகிவிட்டால், அடுத்த ஆட்சியில ஸ்டாலின் அவர்களை எவ்வளவு கேவலமா வேணாலும் பேசலாமா? இந்த கேள்வி வரும்ல. அப்ப உங்களுக்கு எப்படி எரியும்? அப்ப வந்து ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு வேணாலும் கேவலமா பேசட்டும்னு சொல்லிட்டு அன்னைக்கு அடுத்து வந்து எடப்பாடியோ இல்ல வேற யாரோ ஒரு முதலமைச்சரோ இருக்காருன்னு வைங்க. அவர் வந்து அலோவ் பண்ணிட்டு இருந்தாருன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதுக்கு பதில் சொல்லுங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு முதலமைச்சர் பதவியை வகித்தவர்களுக்கான ஒரு நீங்க விமர்சனம் பண்ணுங்க. விமர்சனம் பண்ணுங்க. நீங்க காமராஜரோட நடவடிக்கைகள்ல, காமராஜரோட செயல்பாட்டுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு. இல்ல இது தவறான நடைமுறை, நடவடிக்கைன்னு சொன்னீங்கன்னா, அந்த விமர்சனத்தை செய்வதற்கு முழு சுதந்திரம் முக்தாருக்கு உண்டு, உங்களுக்கு உண்டு, எனக்கு உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஆனா விமர்சனம்ங்கிறது வேற, இழிவுபடுத்தி பேசுறதுங்கிறது வேற. காமராஜருடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை இதெல்லாத்தையும் வந்து கேள்வி பண்றது. அதாவது அது உண்மையாக இருந்தா பரவால்ல. பொய்ய வந்து உண்மை மாரி உட்கார்ந்து பேசி அவதூறு பரப்புறது இருக்குல்ல, அது மிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்றது சட்டப்படி குற்றங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்க நீங்க? அப்ப இதுக்கெல்லாம் நீங்க செய்யாம இருந்துகிட்டு, ஒருதலைபட்சமா உங்களுக்கு ஆகாதவர்கள் மேல் மட்டும் நடவடிக்கை எடுக்கும்பொழுது, மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க வந்து உங்களுக்கு முடிவுரை எழுதி விட்டுருவார்கள். அதனால மக்களுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னா, உங்க தராச வந்து ஒரு பக்கம் மட்டும் சாய்ச்சு வைக்காம, கொஞ்சம் சமமா வச்சு பாருங்கங்கிறத நம்ம சொல்றோம். ஒட்டுமொத்தமா நீங்க பேசுறதுலருந்து என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, ஊடகவியலாளர்கள் அவங்களுடைய வேலைய மட்டும் உருப்படியா, ஒழுங்கா, நடுநிலையா பார்க்கணும். அப்படிங்கிற பொருள் மட்டும் தான் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அத தாண்டி அ ஏதாவது ஒரு பக்கம் சாயும் பொழுது, எல்லா நேரமும் எல்லாரும் சப்போர்ட்டுக்கு வரமாட்டாங்க. அதுதான் உண்மை. ஊடகவியலாளர் நடுநிலையோடு இருக்கணும். உங்களுக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம். உங்களுக்கு தனிப்பட்ட அரசியல் பார்வைகள் இருக்கலாம். அந்த பார்வைய ஒரு பக்கம் வச்சுட்டு, இது இன்னைக்கு ஊடகம்ங்கிறது ஊடகமா இல்லைங்க. இதான் உண்மை. இன்னைக்கு ஊடகவியலாளர்களே வந்துட்டு உட்காந்துட்டு ஒருத்தங்கள பத்தி ரொம்ப தரக்குறைவா பேசுறதா இருக்கட்டும், ரொம்ப அசிங்கமா அத வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு விஷத்தன்மையான ஒரு சமூகத்த தான் உருவாக்கும். அது ஒரு நல்ல ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு இன்னொன்னு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு அது ஒரு பெரிய அச்சுறுத்தலாவும் மாறிடும். நிச்சயமா. இன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் ஒரு வரம்புக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தோம்னா, நமக்கான சுதந்திரத்த முழுமையா எக்ஸர்சைஸ் பண்ணலாம். ஆனா, அந்த வரம்ப நம்ம எல்லாரும் மீறிக்கிட்டே இருந்தோம்னா, நாளைக்கு ஒரு சட்டம் வந்துரும். இன்னார் தான் பேசணும். இன்னார் தான் பத்திரிகையாளரா செயல்படணும். இந்த குறிப்பிட்ட அசோசியேஷன் அங்கீகரிக்கிறவர் தான் பத்திரிகையாளரா வர முடியும். இப்படிலாம் சட்டங்கள நாளைக்கு பிஜேபி கொண்டு வரும். நிச்சயமா. கொண்டு வந்துரும். அப்ப வந்து நீங்க வந்து கருத்து சுதந்திரம் பறிபோகுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, உங்க கருத்து சுதந்திரத்த பொறுப்போடு நீங்கள் பதிவு செய்தீர்கள் என்றால், பொறுப்போடு அந்த சுதந்திரத்தை வந்து வைத்திருந்தீர்கள் என்றால், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால தயவு செஞ்சு கட்சிக்கு சார்புடையதாக நீங்கள் இருந்தாலும், உங்களுடைய தொழிலுக்கு நீங்கள் சார்பு தன்மை இல்லாமல் தான் இருக்கணும். நிச்சயம். இவ்வளவுதான் சொல்ல முடியும். இப்போ ஒரு டாக்டர் இருக்காருங்க. ஒரு டாக்டருக்கு ஒரு தேவை என்ன? ஒரு பேஷண்ட்ட வந்து பாதுகாக்கணும். இப்போ ஒரு டாக்டருக்கு வந்து அவர் வந்து ஒரு இந்துவா இருக்கலாம், ஒரு முஸ்லீமா இருக்கலாம், ஒரு கிறிஸ்துவரா இருக்கலாம். அவரோட பேஷண்ட் என்ன மதத்தவரா வேணா இருக்கலாம். நான் வந்து ஒரு டாக்டர். ஆனா நான் என்னுடைய ஹிந்து மதத்துக்கு தான் உழைப்பேன். அதனால கிறிஸ்தவர்களும், இஸ்லாமியர்களும் என்னிடம் வந்தார்கள் என்றால் நான் அவர்களை கொன்று விடுவேன்னு ஒருத்தன் சொன்னானா, இது சரியா? பார்ஷியலா நடந்துக்கலாமா? என்னால முயற்சி பண்ண முடியலைங்க. அது எவ்வளோ ஒரு 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 பிளண்டர். அத்தகைய பிளண்டர் தான் ஒரு ஊடகவியலாளரா தான் செயல்படணும். அந்த ஊடகத்திலிருந்து நீங்க வெளியில வந்தீங்கன்னா தனி மனிதரா நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. ஆனா அந்த ஊடக பொறுப்புக்குள்ள வந்துட்டீங்கன்னா, ஒரு ஊடகவியலாளரா இருந்து நடுநிலைத்தன்மையோட தான் கேள்விகள் கேட்கப்படணும். நடுநிலைத்தன்மையோட தான் வந்து அதை வந்து வெளிப்படுத்தணும். நிச்சயம். இது வந்து ஒரு பொறுப்பான ஒரு இது. அதுல வந்து சவுக்கு சங்கர் ரொம்ப நல்லவர்னு நான் சொல்லல. ஆனா சவுக்கு சங்கர் இன்னைக்கு வந்து தண்டிக்கப்படுகிறார். அவர் செய்த குற்றங்களுக்கு அவர் தண்டிக்கணும் இப்ப பண்றாரு. அவருங்க தண்டிக்கிறாங்கன்னா நம்ம வரவேற்கலாம்.
ஆனால் ஜோடிப்புகள் மூலமாக தண்டனை வரும்பொழுது அது இன்னைக்கு சவுக்கு சங்கர், நாளைக்கு எனக்கு நடக்கலாம், நாளைக்கு யாருக்கு நடக்கலாம். அதனால இது பொதுவாகவே தவறுன்னு நம்ம சொல்கிறோம். நிச்சயம். சவுக்கு சங்கர் கைதை பற்றி அதை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்ம மனம் திறந்து பேசியிருக்கோம். பொதுமக்கள் ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.